அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நல்ல மேய்ப்பனாக நமக்கு வெளிப்பட போகிறார். நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமென். என்னோடு இணைந்து பழைய பாடலை பாடுங்கள். அந்த உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிதா எந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே, ஆவலதாய் என்னை பைம்புல் மேல் அவர் மேய் தமர் நீர் அருளுகின்றார். தேவ பிதா எந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே, ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவ பிதா எந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்பேற்படுத்தி சுகதைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவ பிதா எந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே, ஆவலதாய் என்னை பைம்புல் மேல் அவர் மேய் தமர் நீர் அருளுகின்றார். தேவ பிதா இந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தைகள். 23ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாய் தெரியாத கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த 23ஆம் சங்கீதத்தை நாம் குழந்தைகளுக்கென்று கொடுத்து விட்டோம், சண்டே கிளாஸ்ல சொல்லுவதற்காக. ஆனால் உண்மையிலேயே இது ஒவ்வொரு அடல்ட்டும், வயது வந்த வயது முதிர்ந்த அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டிய சங்கீதம். இதில் வருகிற அத்தனை வார்த்தைகளும் விசுவாச அறிக்கைகள். என்னுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூடுமானால் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்திலே இந்த 23ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாய் ஒரு முறை வாய் திறந்து நீங்கள் சொல்லி அறிக்கை இடுங்கள். அந்த வார்த்தைகளின்படியே உங்கள் வாழ்க்கையிலே பலத்த காரியத்தை நல்ல மேய்ப்பன் கட்டளையிடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம், ஏன் தான் எனக்கு இவ்வளவு சத்துருக்களோ, காரணமில்லாத சத்துருக்கள், காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், காரணமே இல்லாமல் என்னை விட்டு ஓடி போகிறார்கள், நான் எந்த தவறு செய்யவில்லை, நான் ஒன்றும் பேசவில்லை, ஆனால் எனக்கு சத்துருக்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று நாம் சில நேரம் சோர்ந்து போகிறோம். தேவ பிள்ளைகளை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு சத்துருக்கள் எழும்புகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களுக்கு வைக்க போகிற பந்தி பெரிய அளவில் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற உயர்வு மகிமையாய் இருக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். யோசேப்பை எல்லாரும் பகைத்தார்கள், காரணமே இல்லாமல் சொந்த சகோதரர்கள் கூட பகைத்தார்கள், அவனை வெறுத்தார்கள், குழியிலே தூக்கி வீசினார்கள், அடிமையாய் விற்று போட்டார்கள். அத்தனையும் பொறுமையோடு சகித்தார். யோசேப்பு பட்ட பாடுகளை எல்லாம் யோசேப்பின் மெய்ப்பனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஒரு நாள் வந்தது, எந்த சகோதரர்கள் எல்லாரும் அவரை ஒடுக்கி, அவரை புறக்கணித்து, அவரை கொலை செய்ய தீர்மானித்தார்களோ அத்தனை பேரும் அவருக்கு முன்பாக வந்து முகங்குப்புற விழுந்து வணங்கும்படி கர்த்தர் செய்தார். அந்த சத்துருக்களுக்கு உணவு கொடுக்கிற பாக்கியத்தை யோசேப்பின் கரத்தில் தேவன் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அலுவலகத்திலும், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும், உங்களுடைய உறவுகள் நடுவிலும், உங்கள் வீடுகள் நடுவிலும் உங்கள் சத்துருக்கள் பெருகி இருந்தால் சோர்ந்து போகாதிருங்கள். சத்துருக்கள் பெருக பெருக ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வும் பெருகி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். எஜமான் உங்களுக்கு வைத்திருக்கிற கனம் பெருகி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். வீண் பழி சுமத்துவார்கள், உங்கள் ஊழியங்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி இல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஊரெல்லாம் உங்களை பரிகசித்து தூற்றி கொண்டிருப்பார்கள். சந்தோஷமாயிருங்கள். என்னுடைய பிள்ளைகளை, சத்துருக்களை கண்டு பயந்து போகாதிருங்கள். அதன் நடுவிலும்
உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நல்ல மேய்ப்பன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த நாளிலும் கூட அவர் உங்களை போஷிப்பாராக. அந்த நல்ல மேய்ப்பன் உங்களை செழுமையாய் போஷித்து திருப்தியாய் வழி நடத்தி திருப்தியாய் சகல விதங்களிலும் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் இந்த நாள் முழுதும் நடத்துவாராக. ஜெபிப்போமா. நல்ல மேய்ப்பனை நாங்களுமே துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பான் என்று சொன்னேன். அதே போல நல்ல மேய்ப்பனாகிய நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்களுமே நேசிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த கால வேளையிலும் இன்றைக்கும் நல்ல மேய்ப்பனா எங்களோடு கூட இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் எங்களுக்கு சத்துருக்கள். அலுவலகத்திற்கு செல்ல பயப்படுகிறோம், வெளியே செல்ல பயப்படுகிறோம், உறவுகள் நடுவில் செல்ல பயப்படுகிறோம். எங்கும் ஆண்டவரே சத்துருக்கள் பெருகி இருக்கிறாள். தகப்பனே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்கள் எழும்ப எழும்ப எங்களை உயர்த்தி கொண்டே இருப்பீர். அதே சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி நீர் செய்வீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுவும் உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய ஆடுகள், உம்முடைய பிள்ளைகளை எப்படி நீர் கைவிடுவீர்? எப்படி சிங்கங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுப்பீர்? எப்படி உம்முடைய பிள்ளைகளை ஓநாய்களின் கைகளில் ஒப்புக் கொடுப்பீர்? அந்த சிங்கங்களையும் ஓநாய்களையும் துரத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி உம்முடைய தோளில் சுமந்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் நடக்கட்டும். எங்கெல்லாம் பிள்ளைகள் வெட்கப்பட்டார்களோ, எந்த சத்துருக்கள் நடுவில் அவமானப்பட்டார்களோ, நிந்திக்கப்பட்டார்களோ, தலை கவிழ்ந்து நடந்தார்களோ, அதே சத்துருக்கள் நடுவில் தலை நிமிர்ந்து நடக்கும்படி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும்படி, கனப்படுத்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி, மேன்மைப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. உடைய அன்பின் கரம் அப்படியே செய்யட்டும். உடைய நாமத்தில் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.